5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினது. அதில் ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடித்த இடம்லாம் இந்தமாரி விரிச்சலாக வந்துருச்சு. சரி, விரிச்சல் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெயிண்ட் அடித்தேன். பெயிண்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லி பெயிண்ட்டாக தான் வாங்கி அடித்தேன், அதாவது வாஷபிள் பெயிண்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் ஏதாச்சும் அழுக்கு படிஞ்சால் நீங்கள் துணி போட்டு துடைச்சாலோ இல்லை கழுவுனாலும் போயிடும்னாங்க. ஆனால் நம்ம கழுவுனா அது இன்னும் அழுக்கு தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரி, சப்போஸ் அந்த பெயிண்ட்டு அதை டச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா டச் பண்ணால் இந்தமாரி வெள்ளையாக திட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி நான் பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்கிறேன். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ஒயிட் பெயிண்ட் அடிக்கும் போது வீடே அப்படியே லுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் போக 6 மாதத்துலேயே அப்படியே இருட்டாயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க விளையாடும் போது அவங்க கைத்தடம் கால் தடம் இதெல்லாம் படுங்க, அப்புறம் பென்சிலில் கிறுக்கிறது இதெல்லாம் பண்ணிடுவாங்க. குழந்தைங்க நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அது உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. டார்க் பெயிண்ட் அடித்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது, நம்ம லைட் பெயிண்ட் அடித்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த வாட்டி நம்ம நண்பர் சொன்னார், நீங்கள் வால்பேப்பர் ஒட்டுங்க, இந்த விரிச்சல்லாம் கூட உங்களுக்கு தெரியாது, நல்லா கிளியராக நல்லா இருக்கும், வேணுன்ற மாடல் நம்ம பண்ணிக்கலாம், வீடும் சுத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் பெயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 11,000 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. ஆனால் பெயிண்ட் அடிக்கின்ற பேரில் ஒரு 3 பேர் வீடே ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 நாள் அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வால்பேப்பரில் அந்த பிரச்சனை கிடையாதுன்னு இருக்காங்க. இப்போ கொஞ்சோண்டு நாங்கள் இந்த ஃபோம் டைப்பில் டைல்ஸ் ஒட்டி பார்த்தோம். கொஞ்சம் நல்லா லுக்காக தான் இருக்குது. அதாவது அழுக்கு பட்டாலும் தொடச்சிக்கலாம். கொஞ்சம் அதே வால்பேப்பர் சீலிங்கு, குழந்தைங்க பட்டர்ஃப்ளை தான் வேணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் அதை கொஞ்சம் ஒட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே வால்பேப்பரில் ஒட்டிட்டு நான் அடுத்தது நான் அனுப்புகிறேன். முதல்ல பெயிண்ட் அடிச்சிருந்தேன், எல்லாம் திட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப பெயிண்ட் அடிக்க வேண்டாம், வால்பேப்பர் ஒட்டினா சூப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விரிச்சல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ பார்க்கவே வீடு நல்லா ஹை லுக் லெவலில் இருக்குது வால்பேப்பர் ஒட்டின பிறகு. பதினேழு அடி ரூம், பெரிய ஹால் ரூம் தான். இந்த ரூமுக்கு நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதிக காசு கேட்டாங்க. ஆனால் நம்ம வால்பேப்பர் ஒட்டுறது தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. பாதி விலையிலேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. நல்ல ஹை லுக்கு கிடச்சிது. இப்போ வீடே பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. வால்பேப்பர் ஒட்டத்தில் என்ன பியூட்டினா, நீங்கள் சப்போஸ் இதில் கரையோ சாஸோ எது பட்டாலும் நீங்கள் போட்டு தொடச்சிங்கன்னா அப்படியே கரை போயிடுது. சப்போஸ் ஒரு குழந்தைங்க வேண்டுமே கீறிட்டாலோ இல்லை சமயமாக எதையாவது ஒரு டேமேஜ் ஆகிட்டா கூட ஒன்றும் பிரச்சனையும் வர மாட்டேது. ஏன்னா இது ஒட்டினது மீறி இருக்கிற பேப்பர் என்ன பண்ணுங்க எடுத்து வச்சிங்க. இந்த கீழே கூட எனக்கு ஒரு பீஸ் கொஞ்சம் பத்தலை இந்த மூளையில். நான் இங்கே நான் போட்டு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஆனால் இந்த ஒட்டின ஜாயிண்ட்டு சுத்தமாக தெரியல. நம்ம அந்த பூக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப கிட்ட பார்த்தா தான் அந்த நம்ம ஒட்டினது தெரியும். மற்றபடி தூரம் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் அதில் கண்டுபிடிக்க முடியாது.